So may you ரொம்ப ஒர்க் மோட் ஒபீடியண்ட்டாக அந்த மாதிரி போயிடுவோம். செட்டே அப்படி தான் இருக்கும். கட் சொன்னால் அவர் பயங்கர ஜாலியாக பேசுங்க, எல்லோரும் ஜாலியாக பேசுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கே சொல்லி எங்கள் கதைகளெல்லாம் கேட்டு அவர் கதையெல்லாம் சொல்லி அப்படியே ஜாலியாக தான் இருக்கும். இந்த படத்தை ஆல்ரெடி மியூசிக் வந்து செம்ம ஹிட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த சாங்ஸ்? ரொம்ப பிடிச்சிட்டேன். ஆல்வேஸ் பண்ண ஜி பிரகாஷ் சார் ஃபேன். வெயில் படத்துலேருந்தே அவரோட மிகப்பெரிய ஃபேன். அண்ட் ஜி பிரகாஷ் சார், தனுஷ் சார் காம்போ கேட்கவே வேணாம். மயக்கம் ஆசை நாடு அதெல்லாம் சூப்பர் ஹிட் ஆல்பம். இந்த படமும் வந்துட்டு 4 பாட்டு வந்து. ஹாய், என்னோட பேர் ரம்யா ரங்கநாதன். நான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தில் டெபியூ ஆகிறேன். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கேரக்டர். ரொம்ப ஒரு சாஃப்ட் அண்ட் ரொம்ப கைண்டான ஒரு கேரக்டர். எனக்கு பேர் யாருன்னு இப்போ என்னால் ரிவீல் பண்ண முடியாது. 21st அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கே புரியும். சாங்ஸ் நான் வந்துட்டு கோல்டன் ஸ்பேரோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போர்ஷனுக்கு டான்ஸ் ஆடியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். எனக்கு பெருசாக கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் சார் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் மோட்டிவேஷன்னால தான் வந்துட்டு இதை பண்ண முடிஞ்சுது. சார் என்ன பண்ணாரோ அது ஒரு 10% நம்ம ரெப்ளிகேட் பண்ணால் கூட நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேக் வந்து ரொம்ப நர்வஸாக இருந்தது. ஏன்னா சார் ஆப்வியஸ்லி சார் வந்துட்டு மானிட்டர் பின்னாடி இருக்காருன்ட்டு அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு நடிச்சு முடித்தேன். அப்புறம் சார் வந்துட்டு போகும்போது குட் அப்படின்னு சொன்னார். அது வாங்குறதே ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ரொம்ப நர்வஸாக இருந்தது. இது எல்லாமே இருந்தது. லாஸ்ட் டே வந்துட்டு ரொம்ப சேடாக இருந்தது. பயங்கர மெமரபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஆமாம், அஃப்கோர்ஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் ஒரு மல்டிபிள் ஆக்டர்ஸ் இருக்கிற ஃபிலிம். அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு பிக்னிக் வந்த மாதிரி தான் அந்த முடியுதுன்னு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்தது. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி என்னோட இப்போ வாய்ஸ் கேட்குறீங்கன்னா படத்தில் வேறு வாய்ஸில் நானே வந்து ரொம்ப ஒரு பேஸ் வாய்ஸில் பேசியிருப்பேன். எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா இருந்தது. இல்லை, அது த்ரூ த ஃபில்ம் இருந்தது பார்க்கும்போது. தனுஷ் சாரோட கைடன்ஸில் பண்ணது தான். எதுவுமே என்னோடதுன்னு இல்லை, அவரோட கைடன்ஸில் அவர் சொன்னதை பண்ணது தான் அது எல்லாமே. தேங்க்யூ. தனு சார் கோவப்பட்டாரா? இல்லை அப்படி எதுவும் இல்லை. நார்மலாக ஸ்ட்ரெஸ்டாக இருப்பேன் பிகாஸ் டிரெக்டர் லாட் ஆஃப் ப்ரெஷர். பட் கோபம் எதுவும் படலை. இல்லை அப்படி இல்லை. கதை நரேட் பண்ணும்போது ஃபுல் ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது. அவங்க ஃபுல் நடிச்சு தான் நரேட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லும் அப்படி தான். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தேன். இட் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி ஸ்வீட். கோ ஆக்டர்ஸ் எல்லாரை பற்றியா பவிஷ பற்றியா? ஆமாம், நிறைய பேர் இருக்குது இந்த படத்தில். அதனால ரொம்ப ஜாலியாக இருந்தது செட். It was always fun. Something or the other will be happening. And என் கூட காஸ்ட்ல இருக்கிற everyone is super talented. From Pavish, Rabia, Venki, Ramya, எல்லாருமே ரொம்ப talented. So ரொம்ப like it was very easy to work with all of them. எதுக்கு ஸ்பேஸ்? அப்படி அந்த ஸ்பேஸ் குறைவு அப்படி எதுவும் இல்லை. எல்லாருக்குமே they had a correct place for everyone. I think Dhanush sir அப்படி தான் இருந்தது. இந்த படம் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால கிடைச்சிருச்சு. என்ன இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சாங் ஏடி தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஷூட்டிங் செட் லைக் ஸ்பாட்டும் எனக்கு இட் வாஸ் வெரி நைஸ். கோரியோகிராஃபர் ஏடி பாட்டுக்கு டிடிடிசி அந்த கிளப் டான்ஸ் கிளப் பண்ணேன்.
और பாபா பாஸ்கர் சாரும் பண்ணியிருந்தது அந்த காதல் ஃபெயில் சாங்க்கு. அப்படி there was a lot of people together. நீங்க ஆல்ரெடி படம் பண்ணிருக்கீங்க, நீங்க எல்லாம் டெபியூ ஆர்டிஸ்டா இருந்து ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது? பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, பிகாஸ் எவ்ரி ஒன் ஆன் செட் இஸ் சூப்பர் டேலண்டட். அண்ட் தனுஷ் சார்னா அவங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி அப்படியே பண்ணிடுவார் எல்லாரும். ஸோ எதோ டிஃபிகல்ட்டிஸ் எதுவுமே இட் வாஸ் நாட் தேர். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அண்ட் மோஸ்ட்லி இட் வாஸ் வெரி ஃபன். டப்பிங் போர்ஷன் பாத்தீங்க எப்படி இருந்துச்சு? நான் இன்னும் பார்க்கல, நான் ஐ டென்ட் அப் டு தி ஃபிலிம். என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ தப்பி லைக் ஐ பிளாபர் லிட்டில் பிட். ஸோ அந்த மலையாளம் ஆக்சன்ட்டும் கொஞ்சம் இருக்குது, அதனால தனுஷ் சார் வில் மேக் சம் அதர். ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு நாள் ஆகுது, அதாவது முடியும்போது ஃபீல் பண்ணீங்களா? ஆமாம், ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் என் வாழ்க்கையில் இப்படி ரொம்ப காஸ்ட் இவ்வளோ பேர் இருக்கிற காஸ்ட் ஃபிலிம் பண்ணதே இல்லை. ஸோ அதனால இட் வாஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ டு சே குட் பை. ரொம்ப விஷயத்துக்கு தேங்க் பண்ணோம். For introducing me as a lead in Tamil films, for teaching me a lot of things about acting, about life. அப்படி நிறைய தேங்க் பண்ணுறதுக்கு இருக்கு. என்னன்னா ஆமாம், அவா தெரியல. I have no idea. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. I'm also looking forward. ஹலோ, என் பேர் ராபியா. நான் நிலவுக்கு என் மேலே நடிக்கும் படத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ரோல் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம். இன்றைக்கி எங்களோட ஆடியோ லான்ச். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் படம் பிடிக்கும். ப்ளீஸ் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கோ ஆர்டிஸ்ட் அந்த எங்களோட காஸ்ட்டே பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான 7 ஃப்ரெஷ் யங் பீப்புள். இப்போது நாங்கள்லாம் வந்து காஸ்ட் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அனிகா, பவிஷ், வெங்கி, மேத்யூ, ரம்யா, பிரியா பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து 4 பேர் வந்து நியூ ஃபேஸஸ் இன்க்ளூடிங் மீ. ஸோ எங்கள் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், எஸ்பெஷலி பிகாஸ் இட்ஸ் தனுஷ் சர்ஸ் டிரெக்டோரியல். ப்ளீஸ் படம் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கதை நரேட் பண்ண பற்றி கேட்குறீங்களா? நரேட் பண்ணது வந்து ஃபஸ்ட் சொன்ன ப்ராஜெக்ட் பற்றி பேசினப்போ ஃபுல் என்டையர் ஸ்டோரிலாம் நரேட் பண்ணல. என்னோட கேரக்டர் பற்றி சொன்னார் அண்ட் ஒரு ஜிஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி சொன்னார். அப்போவே எனக்கு பிடிச்சிருச்சு. ஆப்வியஸ்லி அது வந்து ப்ராப்பராக வந்து நரேட் பண்ணார் எல்லாருக்கும் சேர்த்து. அதான் அது ஒரு 3 மணி நேரம் எங்களுக்கு வந்து ஃபுல் மூவி வந்து நடிச்சு காட்டினார். அவரோட ஒரு கேரக்டரும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே நடிச்சு காட்டினார் வித் ஃபுல் எனர்ஜி அண்ட் என்தூசியாசம். அது வந்து எனக்கு வந்து மெமரபிளான ஒரு திங். ஃபர்ஸ்ட் நாள் வந்து பயங்கர நர்வஸாக இருந்துச்சு, லாஸ்ட் டே ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிது, என்னோட பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எல்லாருமே எல்லா கேரக்டர்ஸ்க்குமே எல்லாருமே சூப்பராக டப் பண்ணியிருப்பாங்க. தெரியல, தனுஷ் சார் அளவுக்கு வந்து நடிக்க முடிஞ்சுதான்னு தெரியல. அது வந்து நம்ம வந்து அப்சார்ப் பண்ணலாம், பட் அப்படியே இருக்கான்னு எனக்கு தெரியல. அது பீப்புள் ஷுட் டிசைட். புரியல. என்னோட ஃபேவரட் சாங் வந்து காதல் ஃபெயில். அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் கோல்டன் ஸ்பேரோ, சென்சேஷனல் ஹிட்டு, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா சாங்ஸுமே வந்து பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் தான். ஜீவ் பிரகாஷ் வந்து பயங்கரமாக ஹீஸ் இன்க்ரெடிபிள் அட் மியூசிக். இதுவும் ஒரு பேங்கர் ஆல்பம். கோரியோகிராஃபி வந்து பாபா பாஸ்கர் மாஸ்டர் அவர் வந்து பண்ணார் கோல்டன் ஸ்பேரோ அண்ட் காதல் ஃபெயிலில் பவிஷ் ஜாஸ்தி டான்ஸ் பண்ணியிருப்பான். ஸோ அவனும் வந்து ரொம்ப ஃபன்னாக யூஸ்வலாக இல்லாமல் ஒரு மாதிரி ஜாலியாக வைபாக இருக்கும். திட்டுவாருன்னு பயப்படல, அவர் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு பயந்துருக்கேன். இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து எனக்கு இது ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அனிகா வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ நாங்களாம் வந்து சேடாக வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம்.
அதுக்கப்புறம் நாங்கள் போய் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டோம். பட் எனிவே ஜேர்னி கண்டினியூ ஆகும். நாங்கள் எப்போவும் வில் பி இன் டச் நினைக்கிறேன். தனுஷ் சாரும் ஐ திங்க் ஹில் ஆல்வேஸ் பி ஆர் டீச்சர் அண்ட் மென்டார். ஸோ எவ்வளோ ஆர்வம் இருக்கு பாட்டு பெரிய பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போறீங்க, எந்த அளவுக்கு ஆர்வம்? வந்து நான் வார்த்தையால் சொல்ல முடியாது, அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். ஐ ஹோப் எல்லாருக்கும் அதே மாதிரி பிடிச்சி எல்லாரும் ஹாப்பியாக வெல்கம் பண்ணாங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி. தனுஷ் சார் என்ன தேங்க்ஸ் பண்ணுறீங்க? நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எப்போவுமே பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நான் படத்துக்குள்ளே வந்து படம் நடித்த வரைக்கும் எனக்கு தெரியாது எனக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி. என்னை பார்த்து நம்பி ஒரு நியூ ஃபேஸை நம்பி வந்து ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நான் அவர் சொல்லிகிட்டே இருப்பேன். ரொம்ப ஹீ நோஸ்.